தலைக்காயங்கள் குறித்த உலக விழிப்புணர்வு தினம் வரும் மார்ச் 20ஆம் தேதி அனுசரிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் தலையில் பலத்த காயங்கள் மற்றும் உயிருக்கு ஆபத்தான பிற காயங்களால் பாதிக்கப்படும் நோயாளிகளை அவசர சிகிச்சை மையங்களுக்கு உடனடியாக கொண்டு செல்வதன் அவசியத்தை வலியுறுத்தி தனியார் மருத்துவமனை நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் தலைமை இயக்குனர் சங்கர் IPS கலந்து கொண்டு உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காவேரி மருத்துவமனையின் மூளை மற்றும் தண்டுவட சிகிச்சை மையத்தின் இயக்குனரும் நரம்பியல் துறையின் குழு வழிகாட்டியுமான டாக்டர் கிரீஷ் ஸ்ரீதர், விபத்து காயத்திற்கு பிறகு பொன்னான நேரம் என்று அழைக்கப்படும் 1 மணி நேரத்திற்குள் இதுபோன்ற உயர் சிறப்பு மையங்களுக்கு நோயாளிகளை கொண்டு வருவது அவர்களது உயிர்களை காப்பாற்றவும் நரம்பியல் ரீதியாக அவர்கள் விரைவாக குணமடைந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் பெரிதும் உதவும் என்றார். டாக்டர் ரங்கநாதன் ஜோதி கூறுகையில், தலையில் ஏற்படும் பலத்த காயங்களுக்கு அவசர நரம்பியல் அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். நிலை 1 மையத்தில் உள்ள அதிநவீன வசதிகள் மற்றும் நிபுணர்களின் சேவை நோயாளிகளை முழுமையாக குணமடைவதற்கும் நீண்டகால ஊனத்தால் சிரமப்படுவதற்கும் இடையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றார். இன்னைக்கு நாங்க இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணது மார்ச் 20th, ஒரு வருஷமும் மார்ச் 20th அன்னைக்கு வேர்ல்ட் ஹெட் இன்ஜுரி அவேர்னஸ் டே கொண்டாடப்படுறது. இந்த வேர்ல்ட் ஹெட் இன்ஜுரி அவேர்னஸ் டே ஏன் கொண்டாடப்படுறதுன்னா, தலையில் காயம் ஹெட் இன்ஜுரிங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். இது உலகத்திலேயே அண்ட் இந்தியாலையும் ஒரு டிசபிலிட்டி அண்ட் டெத் வெரி இம்பார்ட்டண்ட் காஸ் இது. ஸோ இதை ஹைலைட் பண்ணி ஒரு ஸ்பாட்லைட் அது மேலே கொண்டு வரத்துக்கு தான் இந்த அவேர்னஸ் டே கொண்டாடப்படுறது. அண்ட் இதை ஒட்டி தான் இந்த மீட்டிங் நாங்கள் இப்போ இன்னைக்கு பண்ணுறோம்.